மாவட்டம் ராணிப்பேட்டையில் 29வது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் சந்திரகலா IAS அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 64 பணியாளர்களுக்கு 2.20 கோடி மதிப்பிலான அரசு திட்ட உதவிகளை வழங்கினார். பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 387 அரசு அலுவலர்கள், காவலர்கள், மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் சந்திரகலா IAS அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்து திறந்தவெளி வாகனத்தில் காவலர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முன்னதாக ராணிப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளியில் உள்ள மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால், மாவட்ட வருவாய் அலுவலர் தனலிங்கம், திட்ட இயக்குனர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சரண்யா தேவி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி மற்றும் அரசு அலுவலர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நிலவன் டிவி செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சிவகுமார். ஆயுதப்படை காவல் வாத்திய இசைக்குழுவினர் தேசிய கீதம் இசைக்க உள்ளனர். அனைவரும் எழுந்து உதவியாளர் திருமதி பிரியங்கா அவர்கள் பெண்கள் படைப்பிரிவை தலைமை தாங்கியும், உதவி ஆய்வாளர் திருமதி ரேவதி அவர்கள் 3வது படைப்பிரிவை தலைமை தாங்கியும் அணிவகுத்து செல்கிறார்கள். பிளாட்டூன் கமாண்டர் திரு பிச்சாண்டி அவர்களின் தலைமையில் மூக்காவல் படைப்பிரிவினரும், தேசிய மாணவர் படைக்கு தலைவராக அப்துல் ஹக்கீம் கல்லூரி மாணவர், வாலாஜாப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர் நவீன்குமார் அவர்களின் தலைமையிலும், ராணிப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் சீனிவாசன் அவர்களின் தலைமையிலும் தேசிய மாணவர் படையினர் அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். வலிவிடு வலிவிடு பூ போடணும், பூ கொடுங்க.